ஹாய் டார்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நம்ம இப்போ ஜேகே மாஃபியா ஸ்பைசி நைட்டோட எபிசோடு 3 பார்த்துடலாம். எபிசோடு 1, 2 பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி லைன் புரியும். நம்மளோட எல்லா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் 1, சேனல் 2 டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. ஸோ யாருமே ரியலில் எடுத்துகிட்டு போகாதீங்க. இமேஜினோட விட்டுருங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டட். என்னோடய ஸ்டோரி லைன் பிடிச்சா மட்டும் என்னோடய ஸ்டோரி பாருங்கள். பிடிக்கலைன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணல, பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணல. என்னோடய ஸ்டோரி லைன் பிடிச்சவங்க மட்டும் ஒரு லைக்கை போட்டுவிட்டு உள்ளே வாங்க. நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டோரி யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷனல். ஓகேடா மீன்ஸ் ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஜேகேவை டிச்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பீங்கடா. ஸோ கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கனால அப்படியே 2 பேருமே ஸ்லிப் ஆகிடுறீங்க கீழே. 2 பேருமே கீழே விழுந்துட்டீங்க. இப்போ ஜேகே உங்களை பார்த்து கேட்டுட்ருக்கான். ஏய் பேபி கேர்ள், என்னாச்சு உனக்கு? எதுக்கு என் பேஸில் ஏதாவது இருக்கா? எதுக்கு அப்படி என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க? என்கிட்ட ஏதாச்சும் வேணுமா? அது ஏய் ஒன்றா தாண்டி கேட்குறேன், என்ன வேணும் என்கிட்ட? சச்சா, அதெல்லாம் ஒன்று வேணாம். ஏய் எங்கே போகிற? என்னோடய ரூமுக்கு போகிறேன். என்னையே தூக்கி விடு. எனக்கு கையிலையும் கால்லையும் ஃப்ராக்சர் ஆகிருக்குல, உனக்கு தெரியும்ல நீ யாருடி? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னடி வாயிலே முணங்குற? இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏய் கீழே விழுந்து கிடக்கே, என்னை கையை பிடிச்சி தூக்கி விடுவோன்னு இல்லை, ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே எனக்கு தலைவாணியெல்லாம் வச்சு என்னை அக்கறையாக பார்த்துக்கணுன்ற எண்ணமே உனக்கு இல்லையா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் நான். அதான் உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல. வாய் பேசாதடி என்கிட்ட, வாய் பேசாத. எனக்கு கையும் காலும் சரியாகட்டும், அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன்டி. இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை சார்? சாருன்னு கூப்பிடாதன்னு சொன்னேன், வாயை உடச்சிருவேன். பாரு, ஒழுங்காக என்னை கூட்டிகிட்டு போய் நீ தான் ரூம்குள்ளே விடணும். ஐயோ எல்லாம் தலையெழுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஜேகேவை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறீங்களா? இப்போ ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. ஏய் தலைவாணிலாம் யார்? உங்கள் தாத்தா எடுத்து வைப்பாங்களா? உங்கள் தாத்தா எடுத்து வைப்பாங்களாடி? ஸோ சார், இப்போ எதுக்கு எங்கள் தாத்தாலாம் இழுக்கிறீங்க? சோறுன்னு கூப்பிட்டேன்னு வை. உங்கள் அத்தா இருக்கானா? உங்கள் அத்தா என்கிட்ட செத்துருவான், பார்த்துக்கோ. மாமா சாரி மாமா. அப்படி வடைய செல்லக்குட்டி. சரி, டேப்லெட் வாங்கினியா? எனக்கு மாத்திரை வாங்கினியாடி? அந்த டாக்டர் எழுதி கொடுத்தான்ல, மாத்திரை எழுதி கொடுத்தானா இல்லையா? எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் ஏன்டி மாத்திரையை வாங்காமல் வந்திருக்க? ஐயோ மறந்துட்டேன். அதானே, என் மேலே அக்கறை பாசம் எல்லாம் இருந்தால் தானே மாத்திரை வாங்குவேன். நான் தான் எக்கடு கட்டு போனால் உனக்கு என்ன? அப்படிதானே? பாருங்கள் மிஸ்டர் ஜேகே சார், நீங்கள் கிட்ட போனாலும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நான் உங்களை மாதிரி மனச்சாட்சி இல்லாத ஒரு ஆள் கிடையாது, சரிங்களா? எனக்கு மனச்சாட்சி நிறையாவே இருக்குது. அதனால தான் நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்கன்ற போது எனக்கு பதறிச்சு. நீங்கள் எவ்வளோ தான் என்னை கொடுமைப்படுத்தினாலும் உங்களை நான் தேடி வருவேன். எல்லாம் என் தலையெழுத்து என்ன செய்ய? ஓவராக சீன் மயிறு போடாத. இப்போ மாத்திரை கேட்டேன் உங்ககிட்ட. அதாவது இப்படியே நான் வழியிலேயே துடிச்சு சாகணும் அடி. இப்படிதானடி? எதுக்கு ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? எனக்கு புரியலை. எதுக்கு இந்த இதெல்லாம் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய் மாஃபியாடி, நான் பயப்படவே மாட்டியாடி? எனக்கு பயப்படவே மாட்டியா? நீங்கள் என்ன மிருகமா இல்லை பூச்சாண்டியா? உங்களுக்கு நான் பயப்படணுன்னு என்ன அவசியம் இருக்குது? அப்போல்லாம் நான் பயப்பட மாட்டேன். எங்கள் தாத்தா என்னை கோல்டாக தான் வளர்த்துருக்காங்க, புரியுதா? ஆட்டிடியூடாக தான் வளர்த்துருக்காங்க. ஏய் இவ்வளோ ஆட்டிடியூடாக நீ இருக்காதடி, உனக்குலாம் அது செட்டே ஆகலை. இங்கே பாரு, அடங்கி என்கிட்ட அம்மா என்னம்மா வேணும், அது வேணுமா, இது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கணும்டி. நான் புரியுதா? அப்படிலாம் என்னால் இருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் என்கிட்ட கேளுங்க. எனக்கு மாத்திரை வேணும். எனக்கு வலிக்குதுடி, ஃப்ராக்சர் ஆகிருக்கு. எனக்கு கை காலு எல்லாம் வலிக்குது. சுவா, இப்போ என்ன, நான் போயிட்டு கடைக்கு போய்ட்டு மாத்திரை வாங்கிட்டு வரணும், அப்படி தானே? ஆமாம், போயிட்டு வாங்கிட்டு தொலை உனையெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் என் தலையெழுத்து. ஆமாம், உங்களை கட்டிக்கிட்டு நான் தான்
என்னடி முணங்குற? ஒன்றும் இல்லைங்க சார், ஒன்றும் இல்லை சார். நான் இப்போது கடைக்கு போயிட்டு வரட்டுமா? கடைக்கு போ. அதுக்கு முன்னாடி எனக்கு அவசரமாக பாத்ரூம் போகணுமே. அதுக்கு கூட்டிகிட்டு போடி. சார் என்ன சார், ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு போக சொன்னீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு நானும் பாவனும் கூட்டிகிட்டு போனேன். வீட்டுக்கு வந்துட்டும் ஏன்னா சார் இங்கே தானே கிட்டக்கு தானே இருக்குது. நீ எதுக்குடி இருக்கப்போ? நீ எதுக்குடி இருக்க? என்னை கல்யாணம் முடிச்சுட்டு நீ எதுக்கு இருக்க? நான் உங்களை கல்யாணம் முடிக்கல, நீங்கள் தான் என்னை வலுக்கட்டாயமாக கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. இப்படிலாம் பேசாதீங்க. ஏ டியவளே பாரு, எனக்கு கொட்டு பேத்தாதடி. நீ கொட்டு பேத்தாத. எனக்கு கை காலு போலாம் சரியா இல்லை. இல்லாட்டினா உன்னை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு வருது, ஒழுங்காக கூட்டிகிட்டு போ. என்னால் முடியாது, நீங்களே போய்க்கோங்க. இப்போ கூட்டிகிட்டு போகல அப்புறம் இங்கேயே சரி ஓகே 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 வாங்க 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 வாங்க. இப்படிலாம் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நீலாம் அடங்கு பண்ண. நான் எப்பயுமே அடங்கவே மாட்டேன். வாய் பேசுடி பேசு. சரி ஆகட்டும்டி, மொத்தமாக பார்த்துக்கிறேன்டி. உன்னைய மொத்தமாக பார்த்துக்கிறேன். அது நம்ம 2 பேர் சேர்ந்து பார்த்துக்கலாம். பேசு. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, இன்னும் கொஞ்ச நாள் தான். சரி ஆயிரும், பழையபடி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் சார் 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 வேணும் சார் அப்படி தான் இனிமேல் என்கிட்ட நீ கெஞ்சுவ. எல்லாம் எப்பயுமே நான் கெஞ்ச மாட்டேன். ஓ கெஞ்ச மாட்டேன். பார்ப்போண்டி பார்ப்போம். இப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்களா இல்லை நான் வெளில போவா? போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே பாத்ரூம்குள்ளே போகிறான்டா. நீங்கள் வெளில நிற்கிறீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏன் என்ன சார்? முடிஞ்சிரி வாடி. சார் அதான் கை கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுல, நீங்களே வியர் பண்ணிக்கிற வேண்டி தானே. இப்போ நீ உள்ளே வரையா இல்லை நான் இப்படியே வெளில வரட்டுமா? ஐயோ சார் இருங்க சார், நானே உள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்களா? இப்போ ஜேகேக்கு வியர் பண்ணி விட்டு அப்படியே வெளில கூட்டிகிட்டு வரீங்க. கைத்தாங்களா கூட்டிகிட்டு வந்த அப்படியே வீட்டில் உட்கார வைக்கிறீங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் ஜேகே உங்களை பார்த்து சீக்கிரம் மாத்திரை வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வர, புரியுதா? சீக்கிரம் நான் என்ன பண்ண போகிறேன்? சாப்பாடு செய்யணும்ல. அதான் உங்கள் அம்மா இருக்காங்களே. நீ தாண்டி இன்றைக்கி செய்யணும். நான் செய்ய மாட்டேன், எனக்கு செய்ய தெரியாது. திங்க தெரியுமாடி? அதெல்லாம் நல்லா செய்வேன். ஐயோ ஜேகே முடியலையே. இருடி, எல்லாம் சரியாகட்டும். பார்த்துக்கிறேன். நானும் அதுதான் சொல்கிறேன், எல்லாம் உங்களுக்கு சரியாகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசிவிட்டு நான் எங்கள் அத்தான் கூட போயிடுவேன். அத்தான் கூட இங்கே பாரு, கம்முன்னு என் வாயை மூடிட்டுருக்கேன். இப்போ நீ அமைதியாக போய்ட்டு மாத்திரையை வாங்கிட்டு வந்தால் எந்த ஒரு சேதாரமே இருக்காது. இல்லாட்டினா சேதாரம் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். என்னை பற்றி தெரியும்ல. ஒரு ஃபோன் கால் தான் உங்கள் ஃபேமிலி மொத்தத்தையும் தூக்கிடுவேன், தெரியும்ல. இது ஒன்று சொல்லியே என்னை மிரட்டுங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரை வாங்க போயிடுறீங்கடா. இப்போது போய் மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு திருப்பி ரிட்டர்ன் நடந்து வந்துட்டுருக்கீங்கடா. உங்கள் வீட்டுக்கும் அந்த மெடிக்கல் ஷாப்புக்கும் ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் தான். இப்போ நீங்கள் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் பேக் வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. நல்லா இருட்டி இருக்குது. இப்போ அப்படியே ஒரு கார் சடனாக உங்களை இடிக்கிற மாதிரி நிற்கிதுடா உங்கள் முன்னாடி. நீங்கள் சாக்கு. இப்போ அதுலேருந்து நிறைய பேர் இறங்கி உங்கள் வாயெல்லாம் பொத்தி அப்படியே காருக்குள்ளே தூக்கி போட்டுறாங்கடா. உங்களுடைய ஃபோனு அதே இடத்துல கீழே விழுந்துருச்சு. அவ்வளோதான், உங்களால் யாருக்குமே கால் பண்ண முடியல. நீங்களாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க, ஏடா நீங்கள் என்னை விடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் வாயில் அவங்க ஹேண்ட் கர்ச்சிப்பை வச்சு அடைச்சிக்கிட்டாங்க. அவங்களால கத்தவும் இல்லை. இப்போ கடத்தினது யாருன்னு வேறு உங்களுக்கு தெரில. இப்போது உங்களை கடத்திட்டு போயிட்டு ஒரு குடோனுக்குள்ளே தாண்டா உங்களை இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க கையெல்லாம் பின்னாடி வாலில் பின் பண்ணி கட்டி விட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறாங்கடா. அவங்க வாயிலலாம் டேப் வச்சு ஒட்டி விட்டு அதுக்கு மேலே துணியை வச்சு கட்டி விட்டு உங்களை இழுத்துட்டு போகிறாங்க. எல்லா மெம்பர்ஸுமே ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்கடா. குல்லாமாய் போட்டு ஃபேஸ் மாஸ்க் போட்டிருக்காங்க. அதனால அவங்க யாருன்றது உங்களுக்கு அடையாளம் தெரில. இப்படி இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி இழுத்துட்டு போயிட்டு பாஸ், இந்த பொண்ணை தூக்கிட்டோம் பாஸ் அப்படின்றாங்க. அங்கிட்ட ஒரு பர்சன் இருக்கான், அவனுமே மாஸ்க் அண்ட் கேப் போட்டிருக்கான்டா. தூக்கிட்டிங்களா என்னோட எதிரியோட பொன்னாட்டி தாண்டி நீயே, செத்தடி இனிமே என் கையில்
அப்படின்ட்டு இருக்கான். இப்போ நீங்கள் நான் யார்டான்னு சொல்லிட்டு திருத்தணும்னு முழிக்கிறீங்க. இப்போது அந்த பர்சனுமே ஏய் போடுங்கடா ஜேகேக்கு ஃபோனை போடுங்கடா அப்படின்றான். இப்போ அந்த மெம்பர்ஸும் அப்படியே அவங்களோட ஃபோன் எடுத்து ஜேகேக்கு தாண்டா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அந்த பாஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அவனுமே ஹலோ ஜேகே என்னடா என்ன அப்படியே இருக்க? ஏய் நீ எதுக்குடா எனக்கு கால் பண்ண? எதுக்குடா எனக்கு கால் பண்ண? எதுக்கு கால் பண்ணுவாங்க? எதுக்கு கால் பண்ணுவேன் தெரியாதா உனக்கு? நம்மளோட பழைய பகலாம் முடிக்கணும்ல, அதுக்கு தான் கால் பண்ணேன். ஏய் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளா? அவ்வளோ பெரிய ஆள் தான்டா. இப்போ அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுல, அது யாருனாலன்னு தெரியுமா? தெரியும்டா. நீ பண்ண வேலை தான்டா. நீ பண்ண வேலை தானே? கரெக்டா? கரெக்டு. நான் பண்ண வேலை தான். ஆனால் அதில் தப்பிச்சிட்டல. நீ பொழைச்சதுக்கு காரணம் இந்த இவ தானே. ஏய் பேசுடி, உன் புருஷன்கிட்ட பேசி இங்கே வர சொல்லுடி, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன்லாம் சொல்லிகிட்ருக்கான். நீங்கன்னா வாயில் கட்டி வச்சுட்டு நான் என்னை பேச சொன்னால் நான் எப்படா பேசுவேன்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அந்த பர்சனுமே ஏய் கட்டை ஊற்று விடுங்களா, வாயில் அந்த துணியை அவுத்து விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அந்த மெம்பர்ஸுமே வந்துட்டு உங்கள் வாயில் கட்டியிருக்க துணியை அவுத்து விட்றாங்கடா. இப்போ நீங்களுமே ஜேக்கிக்கிட்ட சார் யார் சார் இவங்களாம் பாருங்கள் சார், நீங்கள் பண்ணுறது பூரா என்னையே தான் சார் வந்து பிடிக்குது. நான் தான் சொன்னேலாம் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீ எத்தனை பேர்த்துக்கிட்ட தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன் சார் இப்படிலாம் ஏய் போல மாதிரி வாய் முட்ரி என்கிட்டயே பார்த்தாலும் கத்திக்கிட்டு என்னை கடத்திட்டாங்க. சீக்கிரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க சார். வந்து தொலைகிறேன் அவன்கிட்ட ஃபோனை கொடுமத. ஏய் என்னடா இப்போ நீங்கள் வருவியா இல்லை எவ்வளோ தூக்கிடட்டுமா? ஏய் எவ்வளோ தூக்கிக்கோடா, எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாதுடா. டேய் என்னடா உன்னோட உசுறு, நீ ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க, இப்போ என்னடா தூக்கிக்கிற சொல்ல? ஏய் ஆமாடா, ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இவளால் இப்போது எனக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது. எனக்கு பொண்டாட்டியாகவும் இருக்க மாட்றா. இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? அவள் எனக்கு தேவை கிடையாது. உனக்கு அவளை போடணும்னு தோணுச்சுன்னா போட்டுக்கிட்டு போய்கிட்டே இரு, புரியுதா? எனக்கெல்லாம் கால் பண்ணி என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேலாம் சொல்லிகிட்ருக்கான்டா. உங்களுக்குண்ணா அட்டு பாவி என்னோட அப்படி சொல்லிகிட்ருக்கன்ற மாதிரி கண்ணில் கண்ணீர் தான். இவனை போயிட்டு நம்பணுமேன்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் ஆகிட்டீங்கடா நீங்கள். இப்போ இந்த பர்சனுமே ஜேகே விளாடாதடா, என்கிட்ட விளாடாத. அவங்கிட்ட நான் ஏன்டா விளாட போகிறேன்? வேணா அவளை போடணுன்னு நினைக்கிறியா? ஓட்டுக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. நான் எதுக்கு அவளை மேரேஜ் பண்ணி தெரியுமா? எதுக்குன்னு தெரியுமா? அவங்க தாத்தேங்கோரேன் என் மேலே போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தியான். அவளே என்னோட எதிரி தான், புரியுதா? அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறக்காண்டி தான் நான் அவளை மேரேஜே பண்ணியிருக்கேன். அவளை நீ போட்டா என்ன, நான் போட்டா என்ன, ரெண்டுமே ஒன்று தான். வேணா அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவாதை பண்ணி நான் அவளை சாகடிக்கணும்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்ட. ஐ டோன்ட் கேர்டா. எங்கே போட்டுறவளை போட்டுரு அப்படின்னு சேக்கி சொல்லிகிட்ருக்கான். ஆமாடா அது யூங்கி தான்டா. இப்போ யூங்கினா டே அப்புறம் பேச்சு மாறக்கூடாதுடா. கன்று என் கையில் தான் இருக்குது. நான் பாயிண்ட் பண்ணி ஒரே அழுத்திடுவேன். அழுத்துடா, எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கன்னா என்னடா நான் போகிறேன் நீ போகிறேன்னு சொல்லிட்டு என்னைய மட்டும் பிடிச்சி வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யுங்கியோட கால்லேயே விழுந்துட்டீங்க. சார் என்ன சார், நான் சின்ன பிள்ளை சார், என்னைய போட்டு போடுறேன்னு இருக்கீங்க. நான்லாம் ரொம்பவே பாவம், என்னைய விட்டுருங்க சார். எந்திரி பாரு, அவனே உன்னைய போட சொல்லிட்டான், அப்போது உன்னைய போட்டுற வேண்டியதான். சார் என்ன சார், அவருக்கு நீங்கள் எனிமி, அதனால நீங்கள் அவரை பழி வாங்கணும்னு நினச்சா அவரை தான் பழி வாங்கணும். அவருக்கு நான் எனிமின்னு இருக்காரு, என்னைய போய் போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இப்போ உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்து தான் ஜேகே தான் எதிரி. அப்போ நீங்கள் ஜேகேவை தான் போடணும், என்னைய போடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் கரெக்டு, இந்த லாஜிக்கை நான் பார்க்கவே இல்லை சார். அதுக்கு தான் சார் என்னை மாதிரி படித்தாலும் உங்கள் கூட இருக்கணும் சார். கரெக்டு, சரி இனிமேல் நீ எனக்கு பிஏவாக ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கான். இங்கே ஃபோன் கால் கட் பண்ணல. இப்போ ஜேக்கிங்கன்னா டென்ஷன் ஆகுது. என்னடா அவளை பிஏவாக போட போகிறேன்னு இருக்க? இப்போ நீ தானே என்ன சொன்ன? அவள் என்னோட எதிரி, நீ போட்டுக்கோன்ட்ட. அவளை நான் சாவடிக்கலாம், என் கூட வச்சுக்கிறேன். இல்லை அதெல்லாம் வந்துட்டு உனக்கு தேவை கிடையாதுடா ஜேகே.
ஓகேவா? அவன் உனக்கு எதிரினா எதிரிக்கு எதிரி நண்பன்டா, நண்பன். ஸோ அவள் எனக்கு ஃப்ரெண்டுடா. ஏய் வேணாண்டா யோங்கி, என் வழியில் வராத, உன்னை நான் போட்டு தள்ளிட்டு போய்க்கிட்டே இருப்பேன். ஏய் இப்போ உன் கை கால் உடஞ்சி நீ ஏன் மூடமாக தான் இருக்க? வாய்ஸ் சவுடால் மட்டும் எப்போ பார்த்தாலும் விட்டுக்கிட்டே தெரியுற. ஏண்டா உன்னையெல்லாம் ஒரு பெருசு உள்ளே தள்ளியிருக்கான், அப்புறம் நான் உன்னைய ஹாஸ்பிட்டலில் தள்ளிட்டேன். ஒரு பொண்ணு கையால் உன்னைய கேர் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. செம்மடா மாப்பிள்ள, செம்ம. பாத்தியா கட்டேஸில் எங்கே வந்து நிற்கிறேன்னு? ஏய் யோங்கே வேணாண்டா, வேணா. நான்லாம் திருப்பி பழையபடி மாறினேன்னு வெயி, ஒரு ஆள் உயிரோடு இருக்க முடியாது. என்னை ஏற்று என்னென்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் என்னடா ஏற்று பேசுகிறோம்? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நீ என்ன பெரிய மாஃபியா ஆஃப் த பருப்பாடா, பருப்பா. உனக்கு மேலே எவ்வளவோ மாஃபியாவை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், புரியுதா? நீ எல்லாம் எனக்கு ஒரு காம்படிட்டரே கிடையாதுடா, கிடையாது. ஏய் அதை நான் சொல்லணும்டா யோங்கி. உனக்கு மேலே எவ்வளவோ செப்ப ஃபீஸெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு நீ ஒரு காம்படிட்டர் கிடையாது. உன் கூட நிற்கிறாளே அண்டு அவளும் எனக்கு ஒரு காம்படிட்டர் கிடையாது. நீங்கள் 2 பேர் சேர்ந்துட்டு என்னைய ரிவெஞ்ச் எடுப்பீங்க. நான் பார்த்துக்கிட்டு விட்டுக்கிட்டே உக்காந்துட்ருப்பேனா? வான் இப்போ நீ கிளம்பி வீட்டுக்கு வரலேன்னு வெயி, மவளே ஒரு ஃபோன் கால் தான் உன்னோட ஃபேமிலி டோட்டலாக முடிஞ்சிரும். தெரியும்ல, என்னோடய பாய்ஸ் எல்லாருமே உங்கள் வீட்டை சுற்றி தான் இருக்காங்க. தெரியும்லடி, தெரியும்ல. ஐயோ சார், எதுவுமே பண்ணிடாதீங்க சார். யோங்கி சார், ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான். அவங்க எங்கள் வீட்டில் நிறைய பேரை அவங்க விட்டு வச்சுருக்காங்க. என்னை மிரட்டி தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. நான் வந்துட்டு இப்போது நான் வீட்டுக்கு போகணும் சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நீ அமைதியாரு. உன்னால் என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. என்ன பண்ணுவேன்? என்னோடய ஃபேமிலியை க்ளோஸ் பண்ணுவியா? பண்ணிக்கோடா. அது வரைக்கும் என்னோடய பாய்ஸை நான் சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? என்னோடய பாய்ஸை என்னோட வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன்டா. உன் பாய்ஸ்க்கு மேலே என் பாய்ஸ்க்கு பார்த்துருவோமா? யோங்கி, என் வழியில் ஊவராக வந்துட்டுருக்கடா நீ. ஒழுங்காக ரிமூவ் ஆகிப்போ. அவளை என்கிட்ட அனுப்பி வைக்க முடியாது. உன்னால் என்ன பிடுங்க முடியுமோ போய் பிடுங்கிக்கோ போ. நான் இப்போது ஃபோனை கட் பண்ணுறேன். யோங்கே என்னடா? அவளோட தாத்தா என்கிட்ட தானே இருக்கான். அவங்களோட ஃபேமிலியை நீ காப்பாற்றிடுவ, பட் தாத்தனை யார் காப்பாற்றுறது? என்னடா சொல்கிற? உண்மையை தாண்டா சொல்கிறேன். பொண்டாட்டி ஃபோனை வாங்கி நீ பேசு. ஐயோ சார், ஃபோனை என்கிட்ட கொடுங்க. எங்கள் தாத்தா பேரா அவங்கக்கிட்ட இருக்காங்க. என்ன நடக்குதுங்க சார்? ஃபோனு என்கிட்ட கொடுங்க. வாயன் இரு, எதுக்கு இப்போ பதற? அவன் ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ தானே எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ளேயே எப்படி ஜேகே வீட்டுக்கு வந்திருப்பாங்க? அவன் உன்னைய வர வைக்கிறக்காண்டி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ அமைதியாரு வாயன். என்னடா அவளை பிரெயின் வாஷ் பண்ணுறியா? ஓயன் பொண்டாட்டி, என்ன உங்கள் தாத்தன்ட்ட பேசணுமாடி? இந்த பேசு. பேசுடா. கொலை போல்டே பேசுடா. உன் பேத்திக்கிட்ட பேசி இப்போ வீட்டுக்கு வர சொல்ல உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. பேசு. ஒயன், நீ வீட்டுக்கு வராத. இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிட்டேல, நீ அங்கிட்டே போயிட்டு சேஃபாக இருமா. சார், நீங்கள் யாருன்னா எனக்கு தெரியாது. என் பேத்தியை காப்பாற்றிடுங்க சார் இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து. டெக்கோல போல்டு, இங்கே பாரு போட்டுருவேன். உங்கள் தாத்தே எங்கள் ஹேண்டில் துப்பாக்கி முனையில் இருக்கியான். இப்போ ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வர்ற, இல்லை உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வையி, இங்கே உங்கள் தாத்தா எனக்கு என்ன ஆகுன்னே தெரியாது. நீ சொன்னேல எங்கள் தாத்தாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னேலடி. உங்கள் தாத்தா இப்போ என்கிட்ட தான் இருக்கான். ஒழுங்காக கிளம்பி வீட்டுக்கு வா அப்படின்ட்டு இருக்காண்டா ஜேகே. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலடா. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறீங்க. இப்போ யூங்கி தான். இங்கே பாரு ஓயன், எதுக்கு இப்படி இருக்க? இங்கே பாரு, இப்படிலாம் இருக்காத, விடு. அவன்லாம் அவங்க தாத்தாவை எதுவுமே பண்ண மாட்டான். ஐயோ சார், நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவர் என்னன்னாலும் பண்ணுவார் எங்கள் தாத்தாவை.
என்னோட மேரேஜ் அப்போ வந்து எங்கள் தாத்தாவை மிரட்டி என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போது நாங்கள் போகலைன்னா கண்டிப்பாக எங்கள் தாத்தாவை ஏதாவது பண்ணிடுவார். சார் என்னை விட்டுருங்க சார், நான் போகிறேன் சார். சரி இரு, என்னோட பாய்ஸை அவங்க கூட அனுப்பிவிட்றேன். ஏய் யோங்கே, அவள் மட்டும்தான் தனியாக வரணும். என்னோட பாய்ஸ்லாம் அனுப்பிவிட்றேன்ட்டுருக்க, என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வர்றதுக்கு உன் பாய்ஸ்லாம் எதுக்குடா அவ கூட வரணும்? எதுக்குடா அவ கூட வரணும்? ஏய் நீ தான்டா சொன்ன அவளை ரிவெஞ்ச் எடுக்க தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்லடா. ஏய் ஆமாடா, அவளை ரிவெஞ்ச் எடுக்க தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவள் என்னோட பொண்டாட்டிடா, பொண்டாட்டி. ஏய் கிளம்பி வீட்டுக்கு வரையா இல்லை என்னடி சொல்கிற? வரேன் சார், வரேன் சார். அடுத்தாள் முன்னாடி சாருன்னு சொல்லாதன்னு சொல்லியிருக்கல. நான் சொல்ல சொன்னேன் உனைய, என்னடி சொல்ல சொன்னேன்? மாமா அப்படி சொல்லணும், புரியுதா? புரியுதாடி? புரியுது. கிளம்பி வீட்டுக்கு வா. ஏதோ வாரேன். யோகி சார் ரொம்பவே நன்றி எனக்காண்டி பேசுனதுக்காண்டி. ப்ளீஸ் சார், இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பி போகணும். எங்கள் தாத்தாவை போய்ட்டு நான் பார்க்கணும். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அழுதுகிட்டே இப்போ வீட்டுக்கு தாண்டா போகிறீங்க. அப்படியே ரொம்ப வேகமாக ஓடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் தாத்தானா ரொம்பவே பிடிக்கும்டா. இப்போது வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறீங்க. உங்கள் அத்தை தான் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் பையனை மிருகமாக தான் வளர்த்து வைப்பீங்களா? அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி நீங்கள் வளர்க்க மாட்டிங்களா? இப்படி தான் எல்லாத்தையும் போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் ஜேகேயோட அம்மாட்ட பார்த்து கேட்டுட்ருக்கீங்கடா. இப்போ அவங்கண்ணா என்ன ஆச்சு ஒயன், எதுக்கு இப்படி கத்திகிட்ருக்க? எதுக்கு கத்துறேன்னா கேட்குறீங்க? வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். ஜேகே அவள் பேரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கல. அவள் ரூமில் வந்து பாருங்கள், எங்கள் தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். வாங்க ப்ளீஸ், வந்து எங்கள் தாத்தாவை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள். எங்கள் தாத்தா பாவம். ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. சரி இருமா, அழுகாத, நான் வந்து பேசுகிறேன். வாங்கன்னு சொல்லிட்டு இப்போது ஜேகேவோட அம்மாவோட ஹேண்டை பிடிச்சி நீங்கள் இப்போ ஜேகே ரூமுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜேகே ஒரு ஹேண்டில் கட்டு போட்டிருக்கான், அது அவனுக்கு வலிக்குது. இருந்தாலும் ஒரு மாதிரி கோவமா உங்கள் தாத்தாவோட ஹெட்டில் கண்ணை பாயிண்ட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்காண்டா. இப்போ அப்படியே நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. போனோடனே உங்கள் தாத்தாவை போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. தாத்தா உங்களுக்கு ஒன்றுமே ஆகலைல்ல, ஒன்றும் ஆகலைல்ல, நான் வந்துட்டேன் தாத்தா, நீங்கள் கவலையே படாதீங்க. ஏய் எந்திரி சார். ஏன் சார் இப்படி எங்கள் தாத்தாவை தூக்கி வச்சுட்டு என்னைய பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் நடி சொன்ன நீ பிளாக்மெயில் நான் பண்ணுறேன்? என்டே மயிறு, அங்கே இருந்துட்டு நீயும் அவனும் சேர்ந்துட்டு என்னையே பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கீங்க. பிளாக்மெயில் நான் பண்ணுறேனா? என்ன சொன்னேன் உங்ககிட்ட? வந்து என்கிட்ட கெஞ்சுவேன்னு சொன்னேன்ல, நீ ஆட்டிடியூடாக தான் இருப்பேன்னு என்கிட்ட சொன்னேன். ஆனால் நீ வந்து என்கிட்ட கெஞ்சுவடின்னு நான் சொன்னேன்ல, கெஞ்ச வச்சுட்டேனா? ஆமாம் சார், உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க? எங்கள் தாத்தாவை, என்னோடய ஃபேமிலியை என்னை விட்டுருங்க சார், விட்டுருங்க. ஆமாம் சார், தப்பு தான். எங்கள் தாத்தா வந்து உங்கள் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பு தான். அதுக்காண்டி ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க எங்கள் ஃபேமிலியை? உங்கள் மேலே தப்பு இருந்துச்சு, அதனால் எங்கள் தாத்தா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்கள் ஒரு தப்பான ஆள், அதனால் உங்கள் மேலே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இதுக்கு எதுக்கு சார் எங்களை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கீங்கடா. அப்போ ஜேகேவோட அம்மா ஜேகேட்ட, டேய் ஏன்டா விட்டுறடா, சின்ன பொண்ணுடா. மா நீ எதுக்கு இங்கே வந்த? இப்போது ஒரு ரூமுக்கு போன்னு சொன்னேன், என்ன புரியுதா உனக்கு? என்கிட்டே இப்போ ஏற்று பேச ஆரம்பிச்சிட்டில்லம்மா. நீ பேசக்கூடாதும்மா, நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். நீங்கள் என்னோட அம்மா, நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும். நீங்கள் உங்கள் ரூமுக்கு போங்க. டேய் இத்தனை நாள் கேட்காம இருந்தது என்னோட தப்பு தான்டா. பாவண்டா அவன் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காடா. நீலக்கண்ணீர் வடிச்சா மட்டும் விட்டுருவேனா? ஆக்டிங்கை போட்டுட்ருக்கா, நடிக்கிறா. எப்படி நடிக்கிறா தெரியுமா? அதாவது ரொம்ப ஆட்டிடியூடான கேர்ள்மாவை. இவளை பற்றி உனக்கு தெரியாது. ஒரு காரியம் சாதிக்கணும்னா நீலக்கண்ணீர் வடிச்சிட்டு நிற்கிறா பாரு. கண்ணீரை தொடடி, சப்புன்னு எரிக்கிடுவேன். கண்ணீரை தொட.
சார் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரியாலாக அழுதுகிட்டு இருக்கேன் சார். ரியாலாக நான் அழுதுகிட்டு இருக்கா? நாடகத்தை போடுற நீ, நாடகத்தை சீன் வேறு என்கிட்ட போடாத. கண்ணீரை தொடண்டே, தொடடி. தொடக்கிறியா உங்கள் தாத்தனை? சரி சார், சரி சார், துடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்கள் டேஸை தொடச்சிட்ருக்கீங்கடா. இப்போது அப்படியே ஜேகே, ஏய் எந்திரா, எக்கெல்லாம் போல்ட்டு எந்திரி அப்படின்றான். நீங்கன்னா ஏன் பெரியவங்களுக்கு மரியாதையை கொடுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க? வாயை மூடிட்டு நில்லுடின்டே. நில்லு. இங்கே பாரு, உங்கள் தாத்தா என்னோட கஸ்டடியில் தான் எப்பயுமே இருப்பார், புரியுதா? எப்பயுமே என்னோட ஒரு கண் உங்கள் தாத்தா மேலே இருக்கும், அண்ட் இன்னொரு கண் ஓ மேலே இருக்கும். எப்பயுமே என்கிட்ட ஒட்டங்கி போகணும், புரியுதா? அவன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு என்னைய ரிவெஞ்ச் எடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே ஒன்று விட்டுருவேன்டி அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காண்டா உங்களை. நீங்களாம் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல சார். பிடிக்கணும்டி, உனக்கு என்னை மட்டும்தான் பிடிக்கணும், இந்த ஜேகேவை மட்டும்தான் பிடிக்கணும். அந்த யூங்கி அவன் கூடலாம் நீ பேசிக்கிட்டு தெரியக்கூடாது, புரியுதாடி? நான் அப்படி தான் அவங்கள்ட்டலாம் பேசுவேன். எனக்கு யோங்கியை பிடிக்கும், அவங்கள விட அவர் நல்லவர். எங்கள் அத்தான் யோங்கி எல்லாருமே நல்லவங்க, நீங்கள் மட்டும்தான் கெட்டவர். உங்களை எனக்கு எப்பயுமே பிடிக்காது, சுத்தமாக எப்பயுமே பிடிக்காது. உங்களை எப்பயுமே நான் ஹேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கீங்கடா. இப்போ ஜேகேக்குனா இரிட்டேட் ஆகுது. ஏய் எவ்வாறு யோங்கி ஒத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்துலேயே ஒன்று விடுறான். விட்டுட்டு எவ்வாறு இனிமே என்கிட்ட ஒட்டி வாங்கியே செத்துருவேன். இனிமேல் என்ன சொல்லணும்? புருஷங்காரன் நான் இங்கே இருக்கேன். உன்னை தொட்டு தோழி கொட்டணும். புருஷங்காரன் நான் இங்கே இருக்கேன். யோங்கி நல்லவன், எங்கள் அத்தா நல்லவேண்டுக்கு இருக்கா. வாயிலே ஒன்று விட்டுருவேன், பார்த்துக்கோ. மரியாதையாக இருந்துக்கோ என்கிட்ட. நான் புரியுதாடி? இங்கே பாருங்கள் சார், ஏன் சார் இப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு, கஷ்டப்படுத்துவேன்டி, இன்னும் கஷ்டப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை எடுத்து இப்போ அவங்க பாய்ஸை வீட்டுக்குள்ளே வர சொல்லி உங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு போக சொல்லி அவனோட கஸ்டடியில் வைக்க சொல்கிறான். நீங்கன்னா கெஞ்சுறீங்க ஜெய்கிட்ட, சார் வேணாம் சார், விட்டுருங்க சார், எங்கள் தாத்தா பாவம் சார், விட்டுருங்க சார்ன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஜெய்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்கடா. ஆனால் ஜெய்க்கெல்லாம் கேட்கவே மாட்டேறான். இப்போது இந்த மாஃபியாவோட ஸ்பைசி நைட்டு இது ஸ்பைசி நைட்டு உனைய ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பைசி நைட்டில் தாண்டி உனைய பார்த்தேன். உனைய அந்த மகாலுக்கு பார்க்க வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே உனைய எனக்கு தெரியும்டி. எங்கே வச்சு பார்த்தேன் தெரியுமாடி? எங்கே வச்சு பார்த்தீங்க? எங்கே வச்சு சார் நீ பார்த்தீங்க? நடு ராத்திரியில் உங்கள் வீட்டிலேருந்து யாருக்குமே தெரியாமல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு கிளப்புக்கு போயிட்டு சரக்கு அடிச்சிட்டு ஸ்பைசி நூடுல்ஸு சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டியா இல்லையா? சார் அப்போ நான் சரக்கு அடிக்கல சார், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் நீ ட்ரிங்க் பண்ணல சார். அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அது எனக்கு நல்லாவே தெரியும்டி, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு என்ன சென்டன்னு எனக்கு தெரியும். அதனால தாண்டி உனைய தேடி வந்திருக்கேன். அன்னைக்கே கிராஸ் பண்ணி உன்கிட்ட வர்றதுக்குள்ளேயும் அப்படியே ஏஞ்சல் மாய் மறைஞ்சு போயிட்ட. கதையில் கேள்விப்பட்டிருக்கேன்டி, ஏஞ்சல்ஸ் எல்லாம் மறைவாங்கட்டு. ஆனால் நேரில் கண்ணுக்கு முன்னாடி இருந்து மறைஞ்சு போயிட்ட. உடனே தேடினேன், அதுக்கப்புறம் கிடைக்கல. சரி, என்னைக்காவது ஒரு நாள் நீ கிடைப்பேன்னு நினச்சி நானுமே திங்க் பண்ணிக்கிட்டே உடனே நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்படியே பார்த்தேனே, என்னோட எதிரியோட பேத்தியா உன்னைய மீட் பண்ணேன். சமலுக்கு செம்மையாக இருந்த. ஸோ செகண்ட் மீட்டிங் அப்போ முடிவு பண்ணேன், இவ தாண்டா உன்னோட பொண்டாட்டி, தூக்குடா இவ்வளோ ஜெக்கின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன்டி. அவனையும் தூக்கிட்டேன்டி. என்னோட பொண்டாட்டியா என்னோட வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்டி. பாருங்கள் சார், உங்களை எனக்கு எப்பயுமே பிடிக்காது சார்.
பாரு, பிடிக்காதுன்னு நீ சொல்லக்கூடாது. உனக்கு அந்த ஒரு ரைஸே நான் கொடுக்கல. பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உங்களை எனக்கு பிடிக்கும் மாமா அப்படி தான் சொல்லணும். புரியுதாடி? புரியுதான்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான்டா. இப்போ நீங்கன்னா உன்னை எனக்கு எப்பயுமே பிடிக்காதுடா பொறுக்கி, என்னோடய ஹேண்டை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ஹேண்டை தட்டி விடுறீங்கடா. இப்போது ஜேக்கிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுதுடா. இப்போ உங்கள் கன்னத்திலே ஒன்று விட்டுட்டு, டே உன் ஹேண்டை நான் பிடிச்சா உனக்கு என்ன அருவருப்பாக இருக்காடி? புருஷன்காரன் நான் தாண்டி உன் கையை பிடிச்சேன். எதுக்குடி இப்படி பண்ணிகிட்ருக்க? என்ன புருஷன், நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? ரிவெஞ்ச் எடுக்க தான் என்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த யூங்கிக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கள்ல, அப்புறம் என்ன புருஷன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. உறவு எதுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு, ஆமாம், ஆனால் நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். ரிவெஞ்ச் எடுப்பேன்டி. எந்த லெவலுக்கு என்னால் உன்னைய கஷ்டப்படுத்த முடியுமோ அந்த லெவலுக்கு உன்னைய கஷ்டப்படுத்துவேண்டி, கஷ்டப்படுத்துவேன். அதே லெவலுக்கு உன்னைய நான் ரசிப்பேன். பாரு, நீ என்னோட பொண்டாட்டி, உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன், அதே மாதிரி ரசிப்பேன். இதுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸ் போட்டாச்சு, உரிமை என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கினா அவங்கள ரொம்ப மிரட்டி பேசிகிட்டு இருக்காண்டா. இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வேறு யாருமே இல்லைடா, உங்கள் அத்தான் தான் ஃபோன் அடிக்கிறான். அப்படியே ஜேக்கி அவங்கள பார்த்து, ஏய் என்னடி, எதுக்குடி இவன் ஃபோன் அடிக்கிறியான்? தெரியல சார். சோறுன்னு சொல்லாதன்னு சொன்னேனா இல்லையா? கால்மி மாமா ஜேகே மாமா அப்படி சொல்லு. அப்படி சொல்றி. ஜேகே மாமா, ஏன் மாமா இப்படிலாம் பண்ணுறீங்க? அது இப்போ உன்னை ஃபோனை கட் பண்ணு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க மாமா, ஏதாவது அர்ஜெண்ட்டாக இருக்க போது, நான் ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறீங்கடா. இப்போ அவங்ககிட்ட இருந்தவங்க அத்தான் தான். ஒயன் எங்கள் அம்மாவுக்கு முடியல ஒயன், நீ சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்ட்டு இருக்கான். நீங்களாம் என்னாச்சு அத்தைக்கு, என்னாச்சு அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேக்கினா, என்னடி அத்தான்னு சொத்தாண்டுக்குருக்க? ஏண்டி நீ அவங்கிட்ட பேசுகிறதே எனக்கு பிடிக்கல, இல்லை அவங்க அம்மாவுக்கு முடியலைன்னா நீ போவியாடி? நான் போவேன் சார். போகக்கூடாது. நான் போவேன் சார், ப்ளீஸ் என்னை விடுங்க, எங்கள் அத்தைக்கு முடியலை. ஏய், உங்கள் அத்தை யார் தெரியுமா? என்னோட அம்மா, புரியுதா? உன் மாமியார். எங்கள் அம்மாவுக்கு முடியலைன்னா தான் நீ கேர் பண்ணி பார்த்துக்கணும். அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு நீ எதுக்கு கேர் பண்ணுற? அதெல்லாம் நீ கேர் பண்ணக்கூடாது. சார், ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? எங்கள் அத்தைக்கு முடியலைன்றாங்க, நான் போயிட்டு வரேன் சார், ப்ளீஸ் சார். சாருன்னு கூப்பிட்றதுக்கே உன் கொன்னத்தை பேக்கணும்டி. ஆனால் சரி விட்டுறேன். பாரு, நீ எல்லாம் போகக்கூடாது, அவள் வரமாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உங்ககிட்ட வந்துட்டுருக்காண்டா. நீங்கள் சார் ப்ளீஸ் சார், ஒன் டைம் மட்டும் எங்கள் அத்தையை போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் சார், எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் சார், ப்ளீஸான்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்கடா. ஆனால் ஜேகேனா விடவே மாட்றான். நீ போகக்கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே மிரட்டிகிட்ருக்காண்டா. ஓகேடா, இந்த எபிசோட் 3 இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஜேகே உங்கள் அத்தானோட அம்மா, அதாவது உங்கள் அத்தையை பார்க்க விடுவானா மாட்டானா எப்படின்றத வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஹேட் டு லவ்வில் பார்ப்போம். ஓகேவாடா? ஓகேடா மிஸ், இந்த எபிசோடு 3 எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தயவுசெய்து கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. லைக் பண்ணிடுங்க. பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எஃப்எஃப் வந்துட்டு வியூவர்ஸ் அதிகமாக போகும். எஃப்எஃப் எடுக்க சொல்கிறீங்க, எடுங்க போடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நானுமே ரெடி பண்ணி போட்டால் நீங்கள் ஷேர் பண்ணி விட மாட்டேறீங்க. வியூவர்ஸ் அதிகமாக போக மாட்டேங்குதுல. எனக்கு ஒன் ஷாட்டில் கிடைக்கிற லெவலுக்கு எனக்கு எஃப்எஃப் வந்துட்டு அவ்வளோ வியூவர்ஸ் போக மாட்டேங்குது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி அம்மு வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு ஸ்டோரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, இது கொஞ்சம் கேட்குறக்கு நல்லா இருக்குது, இதை கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு வியூவர்ஸ் அதிகமாக போகும். அதனால் வந்துட்டு இப்படியும் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேடா, எபிசோடு 4 வந்துட்டு நாளைக்கு பார்த்துடலாம். டெய்லி ஒரு எபிசோடு வந்துட்டு அப்லோட் பண்ணிடுறேன்டா. என்கிட்ட கேட்டிங்களாடா, ஏன்னா போடவே மாட்டேங்கன்ற மாதிரி, நானும் அழுதுருவேன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. சேச்சே, உங்களை அந்த லெவலுக்கு அழுக விட மாட்டேன், ஃபீல் பண்ண விட மாட்டேன். ஸோ நீங்கள் தான் என்னை ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்கிறீங்க.
அப்போ அன்சப்ஸ்கிரைப் பண்ண தான் செய்வோன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ரொம்பவே ஃபீலிங்ஸில் தான் இருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் பேசக்கூடாது, ஓகேவா? நம்மளாம் டியோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியோர் ஆர்மிஸ், ஒரே கேங்கு சேர்ந்தவங்க, இப்படிலாம் பேசலாமா நம்மக்கிட்ட? நீங்களே சொல்லுங்கள். சூழ்நிலை சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்கடா டியோர்ஸ். எதுக்காண்டி அப்போ இப்போலாம் போட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு ஏன் போடாமல் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுங்கள். என்கிட்ட ஐஜியில் வந்து பேசுங்க, ஓகேவா? ஐஜியில் வந்துட்டு நான் ஆன்லைனில் இருக்கும்போது பேசுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன், மெசேஜ் நானும் பண்ணுவேன், ஓகேவா? ஓகே ஆர்மிஸ், பாய். நெக்ஸ்ட் எபிசோட் 4th எபிசோடில் டுமாரோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை ஆர்மிஸ், பாய்.